பின்னாடி இந்த 400 அடி போட்டதுலேருந்து ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதான் வந்திருக்கு. ஸோ இது ஒரு காஸ்ட்டு, இது ஒரு அமௌண்ட், அதனால் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த போன்லெஸ் மட்டனோட வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க, நம்ம இன்றைக்கி ஒரு பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நார்த் இந்தியாவில் ஃபேமஸான லக்னோ மட்டன் தம் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். அண்ட் இந்த பிரியாணி வந்து எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், இதோட காஸ்ட் என்ன, இது கூட சில சைட் டிஷ்ஷஸ்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஸோ இந்த லக்னோ பிரியாணியோட பேக் ஸ்டோரி, இதோடைய ஆரிஜின் என்ன, அண்டு இது எந்த அளவுக்கு மற்ற பிரியாணியோட நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்கிறத நம்ம வீடியோவில் வந்து போக பேசுவோம். ஏன்னா எனக்கும் தெரியாது. அதனால் நம்ம வந்து இதோட டீட்டெயிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்மளோட டேஸ்ட்டையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் மார்னிங் பார்த்தோன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. எப்போவுமே வீக்கெண்ட் வந்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஆடுவோம். ஸோ அதுவும் மற்ற வேலை இங்கே ஆஃப்டர்நூன் ஈவினிங் இருக்குன்றனால நம்ம மார்னிங்கே போயிட்டு கிரிக்கெட் விளாட்டு வந்துடுவோம். பட்டு நான் அந்த 5 நாளாக பெய்யாத மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கே பெஞ்சிடுச்சு. அதுவும் 4 to 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 hour விடாமல் பெஞ்சு பிச்சை வந்து நாசம் பண்ணிடுச்சு. சரிங்களா? இத்தனைக்கும் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு 2 hour ஆடும். இத்தனைக்கும் கிரவுண்டை ரெடி பண்ணி 2-3 hour ஆடணும். திருப்பி வந்து மழை வந்து மேட்சை கேன்சல் பண்ணி அப்படியே வந்துட்டோம். ஸோ அந்த சோகத்தில் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ பிஃபோர் வாட்சிங் ஒரு வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை. ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்தோன்னா இந்த ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கிலேருந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் இருக்குது. ஸோ பிரியாணி லைஃப். ஸோ பிரியாணி பார்க்கலாமா? ஓகே, வந்துடுச்சு. எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, லக்னோ மட்டன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட ஒரு ஸ்டார்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். சீசி சிக்கன் மீட் பால், அது ஒரு 3 பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து மினி ரைத்தா வந்து தனியாக தான் வரணுன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரைத்தா அண்டு ஸ்விக்கி ஜீரா மசாலா, அது ஒரு சோடா. ஆக்சுவலி அது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு, ஓகேங்களா? அப்புறம் ஒரு ஸ்வீட் வேணும் இல்லையா? ஸோ குலோப் ஜாமுன் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணலாமா? இது ஓப்பன் பண்ணி இது குட்டியாக என்னன்னு பார்க்கலாம். இல்லை, பெருசாக ஓப்பன் பண்ணுறோம். பேக் ஓப்பன் பண்ணுவோமா? பட் இந்த எங்கள் வீட்டு பின்னாடி இந்த 400 அடி போட்டதுலேருந்து இப்போ நிறைய ஏரியா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பூந்தமல்லிலாம் பார்த்தோன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து உங்களுக்கு ஃபுட் டெலிவரி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னா இருக்குது மேலே என்ன இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி இந்த ஜீரா மசாலா சோடா, ஓகேவா? இது ஒன்று ஜீரா மசாலா சோடா இங்கே வச்சுருவோம். ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, சதிங்க வைப்போம். ஸோ தயிர் அமைச்சிருக்காங்க. இது வந்து 2 எல்லாம் வந்து காம்போவில் வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக. இது ஒரு காஸ்ட் வரும், இது ஒரு 49 ரூபா நினைக்கிறேன். ஸோ இது ஒரு காஸ்ட்டு, இது ஒரு அமௌண்ட், அதனால் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். அண்டு இது ஒன்று, இது என்னதுன்னா சீசி சிக்கன் மீட் பால், ஓகேவா? எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. ஃபைனலி வராரு தலைவர். எஸ், ஓகேவா? ஃபைனலி பிரியாணி. இன்னும் இதுக்குள்ளே என்னன்றதை பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? என்னடாது? செகண்ட் ஸ்பூனு. ஸ்வீட்டுக்கு இவ்வளோ பெரிய கவரா? குலோப் ஜாமுனுக்கு ஒரு தனி கவர். நான் ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். பட் குலோப் ஜாமுன்ட்டு தனி. டேஸ்ட் பார்த்தோன்னா நம்ம நார்மல் பிரியாணியில் வர ஃப்ளேவர் சுத்தமாக இல்லை. இது வந்து டேஸ்ட் டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்குது. இதான் வந்துருக்கு. இது பார்க்குறதுக்கு ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குல்ல? பார்க்கலாம் அப்படி இருக்குது. இந்த ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். குலோப் ஜாமுன் எடுக்கும்போது காமிக்கிறேன். ரைத்தா ரொம்ப இனிப்பாக இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே சிக்கன் பால், சீசி சிக்கன் பால். ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி போடு. உள்ளே ஃபுல்லாக மட்டன் ஃபுல்லாக அடியில் அப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ வருது பாருங்கள், எடுக்கிற வெளியே
நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன்லெஸ் மட்டன் பிரியாணி தான் நான் வந்து கேட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் மற்ற பிரியாணிக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் ஸ்பைசினஸ் ஆகட்டும், மீட்டை வேக வைக்கிற பதத்தில் ஆகட்டும். ஹைதராபாதி பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணி, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லக்னோ பிரியாணியும் வந்து ரொம்ப ஃபேமஸான பிரியாணி தான். நான் ஆக்சுவலி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மட்டனோட அந்த ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த போன்லெஸ் மட்டனோட ஃப்ளேவரை நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரைஸ் பார்க்கறதுக்கு வந்து இந்த ஜீரா புலாவ் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான். பட் அந்த மட்டனை தூக்கிட்டோம்னா இது ஆல்மோஸ்ட் ஜீரா புலாவ் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மட்டன் கூட கொஞ்சம் தொக்கு மாதிரி சில விஷயங்கள் அப்படியே மட்டன் கூட கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்குது. அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஆத்தென்டிக் லக்னோ மட்டன் பிரியாணி. ஸோ அம்மையாக இருக்கு. இப்போ கண்ணை மூடிக்கிட்டு யாரையாவது வந்து எதுவுமே தெரியாதவங்கள கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட சொன்னாங்கன்னா சடன்லி வந்து எடுத்து ஒரே உரல் வாயில் வந்து மட்டன் பிரியாணின்னு வராது. மட்டன் பிரியாணின்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அந்த ஜூசினஸ் உள்ளே போக 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 அந்த டேஸ்ட் உள்ளே இறங்குறங்க மாறுது. அட் த சேம் டைம் ஸ்பைசினஸ் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் உள்ளே இறங்குது. ஹைதராபாடி பிரியாணியோட இது ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் போட்டுருந்தது. அட் த சேம் டைம் மீட்லாம் நல்லாயிருக்கும். மட்டனே வந்து நல்ல ஜூஸியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. மட்டன் மட்டும் சூப்பராக இருக்குது. மட்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரோ. மழைக்கு வெளில பெய்கிற மழைக்கும் இந்த பிரியாணிக்கும் இந்த ஸ்பைசியான பிரியாணிக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சில ஒரிஜினாங்க இந்த யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அந்த விஷயம்லாம் வந்து என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? What is the meaning of Lucknow biryani? Lucknow biryani is also known as Awadh biryani. ஸோ இது வந்து அவாத் பிரியாணின்னு சொல்லுவாங்களாம். ஸோ விச் பிரியாணி இஸ் லெஸ் ஸ்பைசி, ஹைதராபாதி ஆர் லக்னோவி? ஸோ ஹைதராபாதி பிரியாணி இஸ் touted to be a pungent and spicier. So having lot of saffron compared with the Lucknow variety, this delicacy is made from the form of dum. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி பிரியாணி தான் வந்து செம்ம ஸ்பைசி. லக்னோ பிரியாணி இப்போ லக்னோ இதுவே வந்து செம்ம காரசாரமாக இருக்குது. இப்போ ஹைதராபாதி பிரியாணி எப்படி இருக்கும்? ஹைதராபாதி தம் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ ஹைதராபாதி தம் பிரியாணியை சாப்பிட்டவங்களா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க, எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த பீஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் இருக்குது. மட்டன் பீஸ் வந்து இந்த மாதிரி 4-5 பீஸ் இருக்குல்ல. ஓகேவா? செட் ஆகலாம். பட் இதுவே காரணம்னா ஹைதராபாதி பிரியாணி எப்படி இருக்கும்? நடுவில் நம்ம அந்த சிக்கன் பால் வந்து டேஸ்ட் பண்ணுவோமா? இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணி இந்த பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கலாமா? சிக்கன் நல்லா அரைச்சி மசிச்சு தரமாக இருக்குது. ரைத்தா டேஸ்ட் பண்ணி பார்க்குமா? கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். ஆக்சுவலி நம்ம ரைத்தா வந்து எப்படி இருக்கும்? நிறைய வெங்காயம்லாம் வந்து நிறைய இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் இருக்கான்னு தெரியல. ரைத்தாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் வேறு டேஸ்ட்டில் இருக்குது. How does Lucknow biryani taste? So compared to Hyderabadi biryani, Lucknow biryani is more mellow on the spicy front and it features the natural colors of the rice and the meat. Yeah, the rice oda natural color இருக்கு, the meat oda actual color தனித்தனியா இருக்கு. ஓகேவா? Who invented Lucknow biryani? It was exiled Nawab of Lucknow, Wajid Shah, who asked his cook to cook him
biryani. So it is said that somewhere down the line, to make up for the lack of meat, potatoes and boiled egg were added, and this gave way to Kolkata biryani. Which biryani is famous in the world? What is this? ஹைதராபாடி பிரியாணி. நான் இது இருக்குன்னு நினச்சேன். கம்பேரிட்டிவ்லி லக்னோ பிரியாணிக்கும் ஹைதராபாடி பிரியாணிக்கும் பார்த்தா ஹைதராபாடி பிரியாணி தான் வந்து மோஸ்ட் பாப்புலர்னு வருது. டைப்ஸ் ஆஃப் பிரியாணி: லக்னோ ஆர் அவாதி பிரியாணி, கொல்கத்தா பிரியாணி, சிந்தி பிரியாணி, மிமோனி பிரியாணி, மலபார் பிரியாணி, தலசேரி பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி. ஸோ விச் ஸ்டேட் பிரியாணி இஸ் ஃபேமஸ்? ஹைதராபாத் தான் ப்ரோ வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் வருது. இஸ் த ஓல்டஸ்ட் பிரியாணி இன் இந்தியா. ஹைதராபாடி பிரியாணி. எப்பா who is the father of biryani? As it a Turk Mongol conqueror Timur brought the precursor of the biryani with him when he arrived at the frontier of India in 1398. 1398 வருடம் திமூர்ன்றவர் வந்து கொண்டாந்துருக்காரு பிரியாணின்ற விஷயத்தை. ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் ஸ்பைசி பிரியாணி? மிமோனி பிரியாணி ஆர் கட்சி பிரியாணி derived from the Pakistan Sindh biryani is one of the spiciest variety of biryani in India. But quantity wise பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ சாப்பிடணுமோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு ஆள் சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஹெவி ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டான குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இந்தியன் இட்ஸ் பிரியாணி இந்தியன் ஆர் சைனீஸ்? நல்ல கேள்வி. ஸோ இட் இஸ் வைட்லி கன்சிடர்ட் டு பி இந்தியன் ஃபுட் வித் ரீஜனல் வேரியேஷன் வித் அண்ட் அடாப்ஷன் கிராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. விச் லாங்குவேஜ் இஸ் பிரியாணி ஃப்ரம்? சூப்பராக, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். So the word biryani is derived from the Persian language. One theory is that originate from brinj, the Persian word of rice. Okay. அடிச்சு கோத்தாச்சு, டன். ரைத்தா சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. குடிச்சலாமா? உண்மையிலேயே சூப்பராக ரைத்தா. மின்ட்டோட ஃப்ளேவரும் மிக்சப் ஆகி வருது. குலாஜமானுக்கு வந்துட்டோம். ஸ்வக் ஜீரா மசாலா கண்ட்ரி கூலர் 59 ரூபா. இது ஸ்வக் ஜீரா மசாலா சோடா. இந்த சீரகம்னு இல்லையா, இந்த சீரகம் அந்த ஃப்ளேவரில் இருக்குல்ல, சீரக தண்ணி, அந்த மாதிரி இந்த சீரக சோடா. ஓகே கேஸ், நம்ம இந்த வீடியோக்கு ரெண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.